ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் டே ஈவினிங் தான் நம்மக்கிட்ட டைம் இருக்குது. ஸோ இந்த ஒன் டே ஈவினிங்ல நீங்க படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான். நான் எல்லா சாப்டரும் 12 சாப்டரும் கூட கொடுக்கல, முக்கியமான சாப்டர்ல மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த கம்மியான கொஷின்ஸ் தான், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸை படிச்சிங்கனாவே எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் 4 2 மார்க் 4 3 மார்க் 5 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இதே ஈஸியாக கேட்டாங்கன்னா மேபி அது 5 2 மார்க் 5 3 மார்க் 6 5 மார்க்காக கூட ஆகலாம். ஸோ கேட்குற கொஸ்டினை பொறுத்து. பட் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் இந்த மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். 65+ அவுட் ஆஃப் 100. எப்படி 2 மார்க் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 4 அட்டன் பண்ணிடுவீங்க, விச் இஸ் 8 மார்க்கு. 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் சொல்கிறேன், 4 அட்டன் பண்ணிடுவீங்க, 12 மார்க்கு. 5 மார்க் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5 அட்டன் பண்ணிடலாம், விச் இஸ் 25 மார்க்கு. ஓகேங்களா? அப்போ 20 45 மார்க்கு ப்ளஸ் 1 வேர்டு புக் பேக் மட்டும் நீங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், புக் பேக் 1 வேர்டை படிங்கன்னு. அதை படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு 15 மார்க். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60 மார்க் கிடைக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு 20 45 50 60 மார்க் ஈஸியாக வந்து உங்களால் 65லேருந்து ஒரு 70 மார்க், அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின். பட் இது வரைக்கும் நான் படிக்கலை, நான் இன்னைக்கு ஈவினிங் இப்போ தான் படிக்க போகிறேன். அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ என்னென்னு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்தோடனே சாப்டர் 6 போகிறேன். ஏன்னா இதுல இருந்து 2 5 மார்க் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 5 மார்க் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து 10 மார்க் இந்த ஒரு சாப்டர் வந்து 5 மார்க்ல மட்டும் வருது. அப்படிங்கிறப்ப இதுல ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்க 4 கொஸ்டின் படிச்சா போதும். 4 கொஸ்டின் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். அது என்னன்னா எக்ஸாம்பிள் 6 எக்ஸசைஸ்ல சொல்லிடுறேன். எக்ஸசைஸ் 6.1ல 9th கொஸ்டின் 10th கொஸ்டின் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அந்த. அதே மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 6.3 6.5 காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இந்த 4 கொஸ்டின் மட்டும் படிங்க, ஒரு 5 மார்க் உங்களால அட்டன் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து 6.7 கூட சேர்த்துக்கலாம். அது கூட தேவையில்ல, 4லுமே ஒன்று படிச்சு கேட்பாங்க. இல்லை நான் 4ஐயும் படிச்சுட்டேன் இன்னொன்று படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க எக்ஸாம்பிள் 6.7 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஒரு 5 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். அடுத்தது எக்ஸசைஸ் 6.7ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 6th கொஸ்டின் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் வச்சு வர கொஸ்டின்ஸ். ஸோ இதை நல்லா படிச்சுங்க. இதுல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 3rd கொஸ்டினையும் ஐ திங்க் 7th கொஸ்டின், எஸ் 3rd கொஸ்டின் அண்ட் 7th கொஸ்டின் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 மினிட், புக்கு இந்த கையில் தான் வச்சிருக்கேன், ஒரே நிமிஷம். 6.7 இதில் ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எஸ் 3rd கொஸ்டின் 1 7th கொஸ்டின் 1 அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் பெருசா தேவையில்லை. அண்ட் எக்ஸசைஸ் 6.3ல 4th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் 3rd கொஸ்டின் ஒரு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். 1 மினிட், ப்ரூவ் தட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான் அதுவும். ஸோ அந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. எஸ் prove that a vector minus b vector, b vector minus c vector, c vector minus a vector equal to 0 இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அது பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம 12th சாப்டர் பக்கம் வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸசைஸ் 12.1ல 8 9 10 இந்த 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் வச்சு வருது. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 12.1ல கேட்டால் இதுதான் கேட்பாங்க. பட் ப்ராபபிலிட்டி, அதாவது பாசிபிலிட்டி எதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ எக்ஸசைஸ் 12.12ல ஸோ கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. அண்ட் ஆர் நாட்டு, ஸோ அதை வச்சு வர்றது. அதுலயுமே 12.2ல 6ல இருந்து 15 வரைக்குமே இம்பார்ட்டன்ட் தான். 6வது கொஸ்டின்ல இருந்து 15வது கொஸ்டின் வரைக்கும் நீங்க எல்லாமே படிச்சுக்கோங்க. ஒரு 5 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. ஓகே? ரொம்ப ரேரா தான் வந்து இதை 5 மார்க்ல கேட்காம 3 மார்க்ல கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் வந்து இதை 5 மார்க்ல தான் கேட்பாங்க. ஒரு 5 மார்க் கம்பல்சரி. அதுலயுமே 8 9 10 11 இந்த 4 கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இட் இஸ் த பப்ளிக் கொஸ்டின், ரிப்பீட்டடா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின். ஸோ அதனால 8 9 10 11 பட் 6ல இருந்து 11 ஈஸி தான். ஏன்னா வந்து அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, நீங்க டேபிள் தான் போட போறீங்க, ட்ரூத் டேபிள். கண்டிஷன் அவங்க கொடுத்துருவாங்க. நீங்க அந்த கண்டிஷன் தெரிஞ்சது அப்படின்னா உங்களால வந்து இதை அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே சாப்டர் 6 நான் சாப்டர் 1 வந்து கடைசியில் வச்சிருக்கேன்னா அது வந்து நீங்க ஆல்மோஸ்ட் படிச்சிருப்பீங்க. மிட் டேர்ம், ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி, இந்த மாதிரி ப்ரீ ஆஃபலி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஸோ அது வந்து நீங்க ஃபுல்லாவே படிச்சிடலாம், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கூட தேவையில்லை. ஸோ அதனால தட்ஸ் வை அந்த வந்து நான் லாஸ்ட்ல வச்சிருக்கேன். இப்போ வெக்டர் அல்ஜிப்ரா முடிச்சாச்சு, 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சாச்சு. அப்படியே வந்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து சம்டைம்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ நீங்க அதை ஒமிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல
இந்த 12.2 இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல 6th கொஸ்டின் கம்பல்சரி கேட்கக்கூடியது. கே வேல்யூ ஃபைண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. கே வேல்யூ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதுல எல்லாத்தையும் ஆட் பண்ணா சம்மேஷன் ஆஃப் கேஎக்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே எக்ஸசைஸ் 11.3 வந்தீங்க அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட எக்ஸாம்பிள் 11.14, இதோட எக்ஸாம்பிள் 11.10, முடிஞ்சா 11.15 படிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரேர் தான் கேட்கறது, பட் சேம் டைப்பு உங்களை மேபி கொஞ்சம் டஃபா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இது கேட்கலாம். ஹாஃப் இயர்லிக்கு விட்டாலும் பரவாயில்ல, பட் பப்ளிக் எக்ஸாம்க்கு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் த சாப்டர் 11. இப்போ இது வரைக்கும் படிச்சீங்கன்னாவே 2 5 மார்க் இன் சாப்டர், இதுல இருந்து 2, இதுல இருந்து 1, இதுல இருந்து 1, 4 5 மார்க் இப்பவே அட்டன் பண்ணிடலாம். ஒருவேளை 6th சாப்டர்ல ரொம்ப கஷ்டமா கேட்டாங்கன்னா மேபி ஒரு 5 மார்க் மட்டும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தாலும் 3 5 மார்க் வெறும் 3 சாப்டர்ல இருந்து வருது. ரொம்ப கம்மியான கொஸ்டின், பட் நம்ம மேக்ஸிமம் 4 அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பிகாஸ் 6th சாப்டர்ல 2 5 மார்க். அப்படியே வந்து சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, அதுல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் 5.1ல 6th கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்குறாங்க. அதே எக்ஸசைஸ்ல உள்ள 5.10 எக்ஸாம்பிள், அந்த எக்ஸசைஸ்க்கான எக்ஸாம்பிள் 5.10 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 5.5 ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். ஸோ அதுல 1 2 7 8 9 இந்த 5 கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க, ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுல இந்த சாப்டர்ல வந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும். ஓகேங்களா? ஸோ தென் அப்படியே சாப்டர் 8 இனிமே தான் வந்து நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், கண்டினியூட்டி அண்ட் லிமிட், ஸோ இது எல்லாமே படிக்க போறீங்க. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இது எல்லாம் ஸோ கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் அதில் இந்த 8th சாப்டர் கொஞ்சம் டஃப்ங்கிறனால நான் கம்பல்சரி கேட்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் 8.7ல செகண்ட் கொஸ்டின்லேருந்து 6th கொஸ்டின் வரைக்கும் 2 3 4 5 6 பார்த்துக்கோங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் 8.22 வந்து பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படியே வந்து சாப்டர் 4 நிறைய பேர் படிப்பீங்களானே தெரியல, ஏன்னா ட்ரிகனாமெட்ரி, இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனு. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆல் த கொஷின்ஸ் லுக் லைக் சேம், ஒரே மாதிரி தான் அது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் படிக்கிறோம்னா படிங்க, இல்லாட்டி ஓகே அதை ஒமிட் பண்ணிருங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு. இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் நேரத்தை தான் இதை பார்க்குறீங்க, நான் இது வரைக்கும் ட்ரிகனாமெட்ரி நான் பார்த்ததே கிடையாது, இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சஜஷன் இதை பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் இது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இதை படிக்கலாம். பட் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ஒன் டேல டெஃபினெட்லி யூ கான் ஸ்டடி திஸ். ஓகே, ஸோ அதனால வந்து சாப்டர் 4 நீங்க ஒமிட் பண்ணிடலாம். பட் மை சஜஷன் ஒமிட் பண்ணிருங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா. பட் படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், எக்ஸசைஸ் 4.5ல 6 7 10 அண்ட் எக்ஸாம்பிள் 4.22 28 20 அது வந்து பாத்துக்கோங்க. 1 minute. அது என்னன்னா எக்ஸசைஸ் 4.5 ஒரே நிமிஷம். Exercise 4.5 is nothing but the expression கொடுத்ததோட வேல்யூ. அதுல 6 7 10 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், 6 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது உங்களால இது வரைக்கும் பார்க்கலனாலும் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா பாருங்க, ஏன்னா அது எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்டது. இஃப் tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to pi அப்படிங்கிறப்ப so that x plus y plus z equal to xyz அப்படின்னு சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, and very very easy chapter, complex numberல z cube plus 8 equal to 0 அப்படின்னு ஒரு சால்வ் பண்ற கொஸ்டின் இருக்கும், டெஃபினெட்லி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ அது பாத்துக்கோங்க. அடுத்தது z cube plus 2z bar நினைக்கிறேன், அது வந்து 5 சொல்யூஷன், have 5 சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லணும். so that is the also most important question. and exercise 2.1 அது 2 மார்க்ல சொல்லிக்கிறேன், அது கடைசில சொல்றேன். இப்போ 5 மார்க் மட்டும் பார்ப்போம். 5 மார்க்ல எக்ஸசைஸ் 2.7ல 6th கொஸ்டின், எக்ஸாம்பிள் 2.27. அடுத்து எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் கொஸ்டின், எக்ஸசைஸ் 2.5ல 7th கொஸ்டின், எக்ஸசைஸ் 2.8ல 4 5, எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 2.27 2.14 2.15 2.34 2.35 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் சாப்டர் 2. சாப்டர் 2 ரொம்ப ஈஸி தான். சாப்டர் 3 கொடுத்துருக்கேனா? சாப்டர் 3 நான் கொடுக்கல. ஒருவேளை நீங்க சாப்டர் 3 வந்து இப்போ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா சாப்டர் 3 சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 3.1ல 9th கொஸ்டின் அண்ட் 10th கொஸ்டின் பாத்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த இது வரும்ல, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பாத்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் இருக்குது, ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கிறேன். சாப்டர் 3ல இதை தாண்டினா எக்ஸசைஸ் 3.6ல எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. 4th கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் பாத்துக்கோங்க. அடுத்து இன்னொன்று இருக்கும், ஒரே ஒரு நிமிஷம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிக் கொஸ்டின். அது நான் என்னன்னு சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எஸ், தான் இருக்குது. எக்ஸசைஸ் 3.3ல 7th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ அது பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து சாப்டர் 3ல பாத்துக்கோங்க, 5 மார்க்குக்கு. ஓகே,
அண்ட் சாப்டர் 10 பொறுத்தளவுல டிஃபரன்ஷியல் கால்குலஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னொன்னு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா, ஒரு நிமிஷம். Yes, ordinary differential equation. So ordinary differential equation la exercise 10.8 la 1 2 5 6 7 9 10 இதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாமே பாத்துக்கங்க. ஏன் நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும். So note that point. Okay, now go to the chapter 1. chapter 1 பொறுத்தவரை ஈஸி தான். எக்ஸாம்பிள் 1.25 வந்து கிரேமர் ரூல் கேட்பாங்க. அண்ட் அதுல எக்ஸசைஸ் 1.4 எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு கிரேமர் ரூல் தான் இருக்குது. அது வந்து 5 மார்க்ல தான் கேட்பாங்கன்னு we can't sure. அது சம்டைம்ஸ் 3 மார்க்லயும் கேட்கலாம். அதே எக்ஸசைஸ்ல உள்ளதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन அண்ட் செகண்ட் क्वेश्चन 3 மார்க்ல கேட்பாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் கம்பல்சரி 5 மார்க். எக்ஸாம்பிள் 1.25 எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 3 படிச்சீங்கன்னா ஒரு 5 மார்க் கேரண்டி ஆர் ஒரு 3 மார்க் கேரண்டி. ஓகே, then exercise 1.5 la first question which is the Gaussian elimination method. ரெண்டு subdivision இருக்கும், you have to study two subdivision. Okay, and then example 1.30 and 1.31 which is test the consistency check பண்றது, ஒருங்கமை உடையதா அல்லது ஒருங்கமை அற்றதா அப்படிங்கறத செக் பண்ணி if possible you have to solve the equation, system of linear equation solve பண்றது, அது பாத்துக்கங்க. and then exercise 1.6 la 1 2 3 that is also the test the consistency. then பாத்தீங்க அப்படின்னா exercise எக்ஸாம்பிள் 1.39 பாத்துக்கங்க, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் அதை வந்து சால்வ் பண்ணணும். சேம் ரியாக்ஷன் வந்து எக்ஸசைஸ்ல இருக்கும், அதையும் பாத்துக்கங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1.34 which is you have to find lambda value and mu value find பண்ணிட்டு which has no solution and then infinitely many solutions and unique solution இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சேம் क्वेश्चन இன் எக்ஸசைஸ்லயும் இருக்கும், அதையும் பாத்துக்கங்க. அண்ட் தென் இப்போ 5 மார்க் எல்லாம் ஓகே. இந்த 5 மார்க் படிச்சீங்கன்னாவே 5 இல்ல ஒரு 6 வரைக்கும் கூட அட்டெண்ட் பண்ணலாம். this is enough to attend 6 or 5 marks. okay, and now 2 mark and 3 mark 2 mark and 3 mark பொறுத்தவரை ரொம்ப கம்மியா தான் சொல்றேன், பாத்துக்கங்க. எக்ஸசைஸ் 1.1ல 3 6 7 8 9 11 எக்ஸாம்பிள் 1.2 1.6 1.14 1.14 இல்ல 1.4 1.7 1.8 1.11 எக்ஸசைஸ் 1.2 ல 1 2 எக்ஸாம்பிள் 1.13 14 எக்ஸசைஸ் 1.3 ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸாம்பிள் 1.22 எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாவே பாத்துக்கங்க. பேசிக்ஸ் தான், அந்த ஐ வேல்யூ வச்சு வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் பாத்துங்க. எக்ஸசைஸ் 2.2 ஃபுல்லா 2.3 ஃபுல்லா 2.4ல 6th क्वेश्चन அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் 2.5ல 3 4 5 6 எக்ஸாம்பிள் 2.11 2.12 2.16 2.17 ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பாத்துக்கங்க. 3 மார்க்ல அதிகமா கேட்பாங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.6ல 1 தேர்ட்ல தேர்ட் சப்டிவிஷன் 4th செகண்ட் சப்டிவிஷன் 5th क्वेश्चन எக்ஸாம்பிள் 2.21 இதெல்லாம் பாத்துக்கங்க. so these are the most important questions, last minute questions to score at least 65 plus mark out of 100. so இத நல்லா படிங்க. all the best. I will share this PDF on my WhatsApp channel link on my video description. click on that and join. okay, thanks so much and keep support and all the best.